ஓடுவார். மீண்டும் உற்சாகமான மாலை வணக்கம். புரிசார் தான் கிளாப் பண்ணீங்களோ? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 4வது மத குழுக்கள், சரி 4வது பாகம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும் அட்மின் ப்ளீஸ் வாங்க மேடம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாகம் பார்த்தீங்க. 2 பேருக்கு 2 கிராம் காயின் விழுந்துச்சு. எல்லாமே கரெக்டாக ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த பார்த்தது 5ஆம் பாகம் பார்த்தீங்க. 5ஆம் பாகத்துலேயும் கரெக்டாக வந்து 5 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அது எல்லா பேருக்கும் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 4ஆம் பாகம். 4ஆம் பாகத்தில் இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி 5 மாதங்கள் ப்ராடக்ட் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா 6வது மாதம். இந்த 6வது மாதம் என்ன பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்க முடியாது, 2 கிராம் கோல்டு காயின். ஏன்னா நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன இந்த சார் வந்து இப்போது இப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சார்ட்ட அப்பயே நான் இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ எப்போ நம்மளுக்கு பேமெண்ட் வரும்போது வாங்கி வைக்கிறது நம்ம தப்பிக்க முடிஞ்சுன்னா இன்றைக்கி வந்து ஒரு போனால் குறிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும்போது சொன்னேன் 6300 ஃபஸ்ட்டு பேட்லேயே, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போனால ரொம்ப கம்மி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா 50 பேட்ச்னா காயினே காணாங்க, காயினை வச்சுக்கிட்டா கம்பெனி காணாம. ஏன்னா நம்ம வந்து கொடுத்த விஷயத்தான் பண்ண முடியும். அதனால் அன்னைக்குள்ள ரேட்டுக்கு நம்ம வச்சோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிடக்கு. அதே மாதிரி நம்ம இதில் சொல்லியிருப்போம் 3ஆம் பேட்லேயே 2 கிராம் இப்போலாம் நம்ம இன்வெர்ட் வச்சோம்னா இன்வெர்ட் வந்து அப்போ ரேட்டுக்கு கூட, ஆனால் காயின் ரேட் அப்போ கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னன்னா காயின் ரேட்டு கம்மி, சார் இது இன்வெர்ட்ரு கம்மி, காயின் கூட போயிட்டு இதனால் ஈக்குவலாக போட்டோம். ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 4ஆம் பாகம். இந்த 4ஆம் பாகத்தில் 6ஆம் மாத குழுக்கள் பார்க்க போகிறோம். இதில் நம்ம 2 பேர் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஓகேயா சார்? பார்த்துருமா சார்? எப்படி பார்க்கணும்னா ஓகே, வாழ்த்துக்கள். அந்த 2 அது சரி யாருன்னு பார்க்க போகிறோம். யாராவது வரைக்கும் சீட் யாரும் எடுக்கவே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக வாங்க மேடம். மேடம் இது ரேக்கா மேடம் சார் வாங்க சார். புரியுது சார், 2 பேர் சார் ஒன்று அவங்க வாழ்த்துக்கள். அப்படியே உங்கள் சீட் நீங்களே கையில் எடுத்துருங்க. 4ஆம் பாகத்தின் 6வது மாத குழுக்கள்ல 2 தேர்ந்தெடுக்க போகிறோம். அதன் முதல் வெற்றியாளராக EG 574 298 பாருங்க. EG 574 298 4ஆம் பாகத்தின் முதல் வெற்றியாளர் பார்க்க போறோம். 2 கிராம் கோல்டு யாருக்கு என்று சற்று நேரத்தில் நிறைவு தெரியும். EG 574 298 நல்லா பார்த்துக்கங்க. இதான் உங்களோட சீட் நம்பரு திரையில் வரப்போகுது. EG 574 298 EG 574 298. உஷாராணி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், டீலர் நேம் கார்த்திதாசன். பணம் கட்டியிருக்காங்க சார். சிறப்பாக எடுத்து போயிட்டாங்க. சார் அடுத்தது இந்த ஒரே நம்பர் இருக்காங்க. நம்மளுடைய டீலர் ரேகா மேடம் வர்றாங்க. உங்க முதல் எங்க டீம் முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாட்டி அவரே எடுத்துருவாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். EG 487 070 487. சுஜாதா, நம்பி வயல், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், டீலர் நேம் கார்த்திதாசன். பணம் கட்டியிருக்காங்க சார். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே மேடம், போட்டோ எடுத்தீங்களா? ஓகே சார், 3 குழுக்கள் சிறப்பாக நடைபெற்றது. ஸோ இதில் பரிசு பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அதிர்ஷ்டசாலிகள். எல்லாம் ரொம்ப கரெக்டான டைமில் கடைசி வரைக்கும் பணம் கட்டினாங்க நம்பிக்கையோட. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம். மீண்டும் ஒரு கிளாப் பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமே. சந்தோஷம். மீண்டும் நான் தெரிவிக்கிறேன்னா, நிறைய பேர் பேமெண்ட் அனுப்புறீங்க. ஆனால் அவசரத்தில் வந்து டக்குனு பேமெண்ட் மட்டும் அனுப்பிட்டு அப்புறமா கால் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்சால் டைப் பண்ணி அனுப்புங்க. அதுலேயே இந்த பேமெண்ட் காலத்துலேயே டைப் பண்ணி அனுப்பலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அமௌண்ட் அனுப்பிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் போது ஒரு பேரையோ இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பரோ சொல்லிட்டா நல்லாயிருக்கும். இல்லை ஃபோட்டோ கூட அனுப்பிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வரும்போது அப்படி கேட்டு தான் நம்ம வர வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் அவங்க அட்மின் ரொம்ப ரிஸ்க் ஆகுது அவங்களுக்கு கடைசி நேரத்தில், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்போ சொல்லிடுறேன், எல்லாருக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆன்வல் டே கொண்டாடுவோம்னு சொன்னோம். ஏற்கனவே நம்ம போன வருஷத்தில் நம்ம கொண்டாடணும். அதேமாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருஷம் முடிஞ்சிருச்சு. 2 வருஷம் நம்ம ரன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்காக 2வது ஆன்வல் டே பார்த்தீங்கன்னா நம்ம வருகின்ற மே 1ஆம் தேதி நம்ம அப்பயே ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் மே 1ஆம் தேதி உழைப்பாளி தினம். அன்னைக்கு எல்லாருக்குமே உழைப்பாளிக்கு நம்ம வெகுமதி பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம கம்பெனி டீலர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்பிக்கையோட கம்பெனியெல்லாம் இருக்குமா போவோம், நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் தானே நீங்கள் நம்பிக்கையோடு எடுத்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி ஒரு வெகுமதி தான் நம்ம எப்பயுமோ. நம்ம டீலர் நிறைய பேர் வந்து அச்சீவ்மெண்ட்டு முடிச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த ஒரு வருஷத்தில் யாரெல்லாம் ஒவ்வொரு சீட்லேயும் அச்சீவ்மெண்ட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ரெகக்னேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா வருகின்ற 1ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் அது கரெக்டாக பண்ணிடுவோம். ஸோ மே 1ஆம் தேதி ஷார்ப்பாக 10 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராம் வந்து நம்ம இதே இடத்துல தான், இதை நம்ம மாற்றிக்கலாம். இல்லை வெளியில் பண்ணணும்னு நினைக்கிறேன், எவ்வளோ பேர் வருவான்னு தெரியல. ஸோ இதனால் ப்ரோக்ராம் ஆஃபீஸ்லேயே பண்ணிக்கலாம். அதனால் எல்லாருமே வெளியில் உள்ள கஸ்டமர் எல்லாமே வந்து, ஏன்னா நிறையா டீலர் இருக்காங்க. இப்போலாம் திண்டுக்கல், சமயமான டீம்லாம் திண்டுக்கல், சேலம் எல்லாமே 15-20 முடிச்சிருக்காங்க. நம்ம யார் எந்த டீலர் முடிச்சிருக்காங்களோ அந்த தவிர அவங்களுக்கு வந்து நம்ம சீல்டு, ரெகக்னேஷன், மாலை, சால்வை எல்லாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் சிறப்பாக அன்றைக்கி நீங்கள் வாங்கினா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரிஸ்காக இருக்குது. அதேமாரி 16 ஃபஸ்ட்டு பேஜ் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பேஜ் பண்ணி அதாவது முதல் பாகத்தில் 16வது மாதம் பணம் கட்டி எல்லாருக்கும் இப்போ ப்ராடக்ட்டு கொடுத்தாச்சு. அதில் ஒரு சில பேர் இந்த 2 மாதம் 3 மாதம் கட்டாதாங்க, ஒரு சில பேர் தான் ப்ராடக்ட் வாங்காமல் இருக்காங்க. அது நேற்றுவாக கொடுத்துருக்கோம், குரூப்பில் போட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி யார் இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்டை வந்து வாங்கிட்டு போங்க. இது ஏன் நம்ம சொல்கிறோம்னா, மற்ற நிறுவனம் மாதிரி நம்ம எதுவும் வச்சுக்கிட்ட போது பண்ண போதில்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், வெறும் 1000 ரூபா அவங்க பணம் கட்டியிருந்தாலும் அவங்க பணத்துக்கான அந்த 1000 ரூபாய்க்குள்ள ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நேற்று நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. அதாவது 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் கரெக்டாக இருந்தவங்களாம் அதுக்கு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போனாங்க. அது நிறைய பேர் வந்து ஹாப்பியாக மட்டும் தான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில பேர் வந்து அந்த அமௌண்ட்டை கழிச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் 1000 தான் கட்டிருக்கீங்கன்னு சொல்லி கழிச்சிருவாங்க. அதுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் சேர் வாங்கினாங்க, 2 பேர் சேர் எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் வந்து கூலர் எடுத்துட்டு போனாங்க. அதில் ஒருத்தர் வந்து 7000 ரூபாய் வரைக்கும் கட்டியிருக்காங்க. 7-8 வரைக்கும் கட்டினாங்க. தையல் மிஷின் அவங்க அது வந்து வாங்கவே முடியலன்னாங்க. அது வெளியே போய் வாங்கவே முடியல. அதான் நேரம் அந்த மாதிரி பணம் அமையலைனாங்க. இப்படி இதெல்லாம் முழுசாக கட்டணும்னு பார்த்தா கட்ட முடியல. இப்போ எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வருமானமாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க அது வாங்கிட்டு போனாலும் அதிகமாக சீட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கம்பெனி நீங்கள் 1000 ரூபாய் கட்டாலும் சரி, எவ்வளோ அமௌண்ட் கட்டாலும் சரி, என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ப்ராடக்ட்டை கொடுத்துருவோம். நீங்கள் கண்டிப்பாக அப்படி யாராவது விட்டுருந்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போங்க டீலர்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா சில டீலர் வந்து நம்ம போகலை அப்படின்னு சொல்லி ஏதாவது மிஸ் பண்ணுவாங்க. அப்படி நம்ம பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ யாரும் நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். நம்ம அது வருமானத்துக்கு பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே 10 பேருக்கு வந்து ஈஸி. ஆனால் ஏன் இன்னும் தயக்கம்னு தெரியல. நிறைய பேர் 10 முடிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் 10 பேரை கரெக்டாக முடிச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா ஒரு வருமானம் வாங்கலாம். அதனால முன்னாடி வந்து டீலர் மட்டும் தான் கமிஷன் கொடுத்தோம். அது கீழே போய் சேர்க்கும்போது திருச்சி யாரும் பண்ண முடியல, அதனால் பெருசாக இருக்க முடியலன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ டீம் டெவலப் ஆகுறது நல்லாவே தெரியுது. எல்லாருக்குமே வருமானங்கள் அதிகமாக அவங்க வந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இது வருமானம் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு எவ்வளோ வரும்? 1000 தான் வரும். ஆனால் தெரியாது. 10 பேருக்கு ரொம்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிஸ்க் எடுக்க போகிறோம். அவ்வளோதான் விஷயம். ஆனால் நீங்கள் அந்த கண்டினியூவாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 3 லெவலில் முடிச்சுன்னா மாதம் 25,000 குறைக்கவே முடியாது. அதில் போட்டு வச்சா கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணணும், அதை ப்ரொமோட் பண்ணணும். அதான் விஷயம். அதை ஸ்ட்ராங்காக பேசி ப்ரொமோட் பண்ணணும். ப்ராடக்ட் நம்ம ஓரளவு ஒருத்தர் தான் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் எடுத்துக்கணும், யாரும் ஒன்றும் சொல்லலை. டார்கெட்டிங் சிவி சொன்னாங்க தான். ஆனால் மறுபடியும் போட்டு பார்த்து இன்ன வரைக்கும் எந்த ப்ராடக்ட் யாரும் கம்ப்ளீட் பண்ணல. யாருமே சரி மதிக்கு போயிடல. அப்படி ஒரு சில பேர் யாரும் சொன்னாலும் நம்ம ரிப்ளை பண்ணது ரெடியாக இருக்கும், பண்ணி கொடுப்போம். ஓகே சார். அதனால் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம். கம்பெனியை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஏன்னா திரும்ப என்ன சொன்னாங்கன்னா, கம்பெனி வந்து 1 வருஷம் தானே கொடுத்துருக்காங்க சொன்னாங்களா? இல்லை 1 வருஷம் தாண்டி போயிடுச்சு அப்படிங்கும்போது, இல்லைண்ணா அவங்க வந்து 4-5 பேஜ் பண்ணுறாங்களே அப்போ தான் சுட்டிட்டு வருவாங்க. ஆமாம். இப்போ வந்து ரீசெண்டாக சொன்னாங்கன்னா, ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் என்னன்னா, 16 மாதம் முடியிட்டா அப்புறமா பொருள் கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ 16 மாதம் கொடுத்து பொருளை தாண்டி செகண்ட் பேஜே முடிய போகுது. நம்ம அதுக்கு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 4-5 பேஜ் ஒன்றாவது இல்லை, ஒரு பேஜுக்கு 6 லட்ச ரூபா, 3 பேஜுக்கு
15 லட்ச ரூபா போல அவங்க பொண்ணு கொஞ்சம் போனால் நிற்கவில்லை, இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்களாம். அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்போம். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் வயசில் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு அழகாக ஒரு காரணம் சொல்லுவாங்க, காரணம் சொல்வார்கள் ஜெயிப்பதில்லை. உண்மை என்ன சார்? காரணம் சொல்பவர்கள் ஜெயிப்பவர்கள் இல்லை, ஆனால் ஜெயிப்பவர்கள் காரணம் சொல்வதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத பற்றி அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க, இது இல்லையா அது அது தெரியாது. இன்னைக்கு அந்த மாதிரி உள்ளவங்க தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் தேர்ட் மேட்ச்சுட்டு அந்த முத்தமிழ் படம் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் பார்த்தீங்கன்னா 33 ஐடி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்லேயே பண்ணி ப்ராடக்ட் வாங்கிட்டு போனாங்க, 2-3 ப்ராடக்ட் ஒரே டைம் கொண்டாந்தாங்க, எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி எல்லாமே எடுத்து போனாங்க. மறுபடியும் 33 பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாத்தையும் பேமெண்ட் பண்ணலாம். அப்படியே நம்ம 33 சீட்டுக்கு அப்படியே பேமெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க இது வரைக்கும் வர்றது இல்லை போகிறது இல்லை, அவங்க ஆஃபீஸுக்கு எப்போயே தான் வர்றாங்க, வரதே கூட இப்போ இல்லை, கிளியராக தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு தானே. அதனால் காரணம் நம்ம சொல்கிறதே இல்லை. ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு போனாங்க கொடுத்தாருங்க, அதுவும் அவங்க ஜாயின் பண்ண எல்லாமே ஜாப்பில் உள்ளாங்க, சொல்லுவாங்க அது ஜாப்பில் உள்ளாங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளாங்க, எல்லாமே திருப்தியாக எடுத்து போடுறாங்க. அதனால் காரணம் சொன்னோம்னா நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும். ஸோ காரணம் சொல்லுவது ஜெயிப்பதில்லை, ஜெயிப்பதில் காரணம் சொல்வதில்லை மாதிரி. ஸோ நமக்கு தேவை ஒரு வருமானம், ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்கும். ஸோ நீங்களும் நான் எதுக்கு சொன்னோம்னா டீலருக்கு அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போனால் வருமானம் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ வாங்க சேர்ந்து ஒத்துழைப்போம். கம்பெனி இன்னைக்கு இல்லை அன்னையோடு உங்களுக்கு என்ன உங்கள் வருமானத்தை பண்ணணும் செஞ்சு விடுவோம். ஓகே, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ரொம்ப